Exercise 8.2 first subdivision. Find the differentials dy for each of the following function கொடுத்திருக்காங்க. y is equal to ஒரு function கொடுத்திருக்காங்க in terms of x. இப்போ நம்மள dy கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த ஈக்குவேஷன்ல y and x ரெண்டும் தானே இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படினா y டிஃபரன்ஷியேட் பண்ணா with respect to எதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் நம்ம x, ஓகேவா? சோ dy by dx, அதாவது yங்கிறது function of x. அப்போ இந்த டேர்மை எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எக்ஸால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த y இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும்னா dy பை dx அப்படின்னு போடணும், விச் இஸ் ஈக்குவல் டு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா u பை v ஃபார்மேட்டில் இருக்குது, ஓகேவா? மேலே இருக்கிற டேர்ம் நியூமரேட்டர் வந்து u, டினாமினேட்டர் டேர்ம் வந்து v. ஸோ நம்ம அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா v u dash minus u v dash divided by v square, ஓகேவா? அப்போ vங்கிறது என்னது, டினாமினேட்டரில் உள்ள டேர்ம். ஃபஸ்ட் என்ன இருக்குங்க, v இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. 3 minus 4x இன்டூ u dash, u dashங்கிறது நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதுறது, ஓகேவா? 1 minus 2x ஹோல் கியூப்னு இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் என்னன்னா என்ன ஃபார்முலா, nx பவர் n மைனஸ் 1. அதே மாதிரி தான் இந்த 1 மைனஸ் 2xங்கிறத நம்ம எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்போ எக்ஸ் கியூபுங்கிறது நம்ம என்ன செய்வோம், முன்னாடி இந்த 3 கொண்டு வந்துக்குவோம், இன்டூ உள்ளார என்ன நம்பர் இருக்கோ அது, அப்புறம் பவர் என்ன செஞ்சிடும், ஒன்று ரெடியூஸ் ஆகிடும். இதோட மட்டும் நிற்காம நம்ம என்ன செய்யணும், எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம இந்த டேர்மோட அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நிறுத்திடுவோம். ஆனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் 2xன்னு இருக்குது. ஸோ அந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான், ஓகேவா? மைனஸ் uv dash, uங்கிறது என்னது, நியூமரேட்டர் டேர்ம். ஸோ 1 மைனஸ் 2x ஹோல் கியூப் இன்டூ v dash, v dashங்கிறது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறது. ஸோ 3 மைனஸ் 4xன்னு இருக்கு இல்லையா, அப்போ 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, அதாவது கான்ஸ்டன்ட் எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் என்னது 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான், மைனஸ் 4 டிவைடட் பை v ஸ்கொயர். vங்கிறது என்னது, 3 மைனஸ் 4x. ஸோ 3 மைனஸ் 4x த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு மைனஸ் 2ங்கிறது மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 4x இன்ட்டு 1 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் 4 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆக்கிட்டு 1 மைனஸ் 2x ஹோல் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 4x ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 மைனஸ் 2x ஸ்கொயருங்கிறது ரெண்டு இந்த இடத்துலையும் காமனாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த டேர்மை வெளியில் எடுத்துக்கலாம், ஹோல் ஸ்கொயர்னு. உள்ளார மீதி என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 4x. இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ளஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 2x இருக்கும் பேலன்ஸ், டிவைடட் பை 3 மைனஸ் 4x த ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டரில் உள்ள டேர்ம், ஓகேவா? இப்போது உள்ளார இருக்கிற டேர்மை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். உள்ளார இந்த மைனஸ் 6 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டேர்ம் கூடயும். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 18, மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 4x ப்ளஸ் 6 4 சார் 24x, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 4ஓட இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4, மைனஸ் 2x இன்ட்டு 4 மைனஸ் 8x டிவைடட் பை 3 minus 4x the whole square, which is equal to 1 minus 2x whole square. வெளியில் இருக்க டேர்மை போட்டுட்டு உள்ளார இருக்கிற டேர்ம்ஸை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்க வேண்டியதான், ஓகேவா? இப்போ 4 இருக்குது, இங்கே மைனஸ் 18 இருக்குது. ஸோ மைனஸ் 14. நெக்ஸ்ட்டு 24x மைனஸ் 8xன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 16x டிவைடட் பை 3 மைனஸ் 4x த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? இப்போது இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். 2 மட்டும்தான் எடுக்க முடியும். 2 எடுத்தாலும் மைனஸ் 7 ப்ளஸ் 8xங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் டிஒய்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஒய்ங்கிறது வேணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த டிஎக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே டினாமினேட்டரில் இருக்க டிஎக்ஸு அந்த பக்கம் போனதுன்னா என்ன ஆகிடும், நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ ஃபைனலாக dy by dxங்கிறதுல dy is equal to இங்கே இருக்கிற அனைத்து டேர்மையும் அப்படியே எழுதிக்கோங்க, divided by 3 minus 4x the whole square
டினாமினேட்டரில் இருந்த டிஎக்ஸு அங்கே நியூமரேட்டருக்கு போயிடும் டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டிஒயை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா?